கொரோனா ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசலாம். எனக்கு இப்பவே தொண்டெல்லாம் நல்லா வலிக்குது. எனக்கு இருமல் வந்தா நான் உடனே டாக்டர் கிட்ட போவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உடனே கை வச்சு இருமிடுவேன் மேடம். இதுக்கு போய் டாக்டர் வரைக்கும் போவாங்களா? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமனமா வந்துட்டு இருந்தானா கண்டக்டர் வந்து டிக்கெட்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் முன்னாடி எடுப்பாங்க சார்னே. அங்கே யாரும் எடுக்கலையே அப்படின்னாரு. அப்ப பின்னாடி எடுப்பாங்க அப்படின்னேன். அவங்களும் எடுக்கலையேன்னாரு. அப்ப நான் மட்டும் இழிச்சவாயினா நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும்? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தம ஜாலி ஜாலி ஜாலி. நீங்க வாங்க சார், மருந்து எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கொஞ்சம் படிச்சுச்சு. ஓகே. முதல்ல இந்த மாதிரி ஐ டிராப்ஸ் எடுத்து கண்ணுல விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தொடச்சிடணும். ஓகேவா? ஓ இவ்வளவுதானா? நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். கண்ணு தர. ஆண்டி உங்களையும் அக்கான்னு கூப்பிட்டேன். ஆமா, நேத்து உன்னை பிரின்சிபல் எதுக்காக திட்டினாரு? ஓ அதுவா? பிரின்சிபல் நாயை காணும் விளம்பரம் போடுறான்னு சொன்னாரு. நான் பிரின்சிபல் நாயை காணும் விளம்பரம் கொடுத்துட்டேன் மேடம். நான் வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? வாங்க. என்ன எழுதிட்டு இருக்க? சரித்திரம். எதுக்கு இந்த ஷாக்கு? வயசான உங்களோட கதையை தான் உங்க முகத்துல இருக்கிற மாதிரி சுருக்கமா எழுதுறேன். கேப்ல வாய் விட்டு கேப் இல்லாம அடி வாங்கிருப்பேன். என்ன ஷின்சான், நீ எக்ஸாம்ல எழுதின ஸ்டோரியில உப்பு சப்பு எதுவுமே இல்ல? நான் உங்களை படிக்க தானே சொன்னேன். உங்களே அதெல்லாம் நக்கி பார்க்க சொன்னது. என்னது பீச்சா? அங்க போய் யாராவது ஒரு அக்காவை பார்த்து அக்கா நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்பேன். அவங்க உடனே நான் சைத்தாமல இருந்து வரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க என்கிட்ட நீங்க இருந்து வரடா புஜ்ஜி குட்டின்னு கேட்பாங்க. நானும் சைத்தாமல இருந்து தான் வரேன்னு சொல்வேனா? காலை வணக்கம் வியாபாரியா. குட் மார்னிங். உனக்கு என்ன தம்பி வேணும்? உங்க கடையில நான்வெஜ் எல்லாம் விக்கிறீங்களாமே? இது காய்கறி கடை, இங்க அதெல்லாம் கிடைக்காது. அப்படிங்களானே? கொஞ்சம் கிடைக்குமா வெண்ணே? இங்க வெண்ணையும் கிடைக்காது தம்பி. என்னது கிடைக்காத வெண்ணே? உனக்கு எது வேணும்னாலும் பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிக்க. இது கேட்டாலும் இல்ல இல்லன்னு பூட்டுக்குதா? பூட்டு தான் விடுங்க. இங்க பாரு தம்பி, இப்படி உட்கார்ந்து படிக்கிறது தப்புதான். இது ஓகேவா? படுத்துக்கிட்டு படிக்கிறது தப்புதான். நீ எப்படி புக்க படிச்சாலும் அது தப்புதான் தம்பி. அப்பனா எதுக்கு இந்த புக்க பிரிண்ட் பண்ணாங்க? கசாமா மசாவ் நேனே சுசுகி இதுல யார போய் பார்க்கலாம்? நாம மசாவ் வீட்டுக்கு போலாம். அவன் தான் சரியான வெட்டி பையன். மசாவ் வீட்டுக்குள்ள அப்புறம் போய்க்கலாம். எக்ஸாம்ல சிங்கிள் ஷீட் எக்ஸாம் எழுதிட்டு பேச்சு பேசுற. என்ன பண்றது மேடம்? சிங்கிள் ஷீட்ல தான் எழுதும். பண்ணீங்க தான் பக்கம் பக்கமா எழுதும். ஷின்சான், உனக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தா நான் கண்டிப்பா பைத்தியம் ஆயிடுவேன். அப்ப நீங்க இங்க தெரு பக்கமா வருவீங்களா மேடம்? சரி, இந்த புயல் நம்ம முயலுக்கு தம்பியா? இடி மின்னலோட பயங்கர காத்தோட சோன மழை பெய்யறதான் புயல்னு சொல்லுவாங்க. அது கடல்ல ஏற்படுற காற்றழுத்தத்தினால ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. என்ன புரிஞ்சுதா? உள்ளி விட்டுருவாங்கன்னு மட்டும் புரியுது. நான் காலையில பேங்க்குக்கு போயிருந்தேனா, அங்க பின்னாடி 4 பேர் மாஸ்க் போட்டு நின்னாங்க. நான் அப்படியே பார்த்து மிரண்டேன். அச்சோ, அப்புறம் அவங்க சொன்னாங்க, தம்பி பயப்படாதப்பா, இங்க யாருக்கும் கொரோனாலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க பேங்க் கொள்ளடிக்கு தான் வந்திருக்கோம் சொன்னாங்க. அப்பதான் என் மனசுக்கு ஒரு நிம்மதியாச்சு. ஏன் இந்த பிரேக்? நம்ம கிளம்புனதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே டைம் சொல்லிட்டு இருக்கு. ஒண்ணுதான் இருக்கு. என்னங்க சமா இருக்கிறதா? பால பாக்கூடாது. ஆட்டமா காட்டுற. என்னடா இது? இதான் வாட்ச் மாதிரி. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி. இன்னைக்கு எங்க ஊர்ல பெரிய காளைய அடக்கணும் தெரியுமா? இது என்ன பிரமாதம்? நான் கூட தான் சின்ன வயசுல நிறைய காளையை அடக்கிருக்கேன். நீ சின்ன வயசுல இருக்கும் போதே வா.
இல்ல சின்ன வயசு காலையே நிறைய அடைக்கிருக்கேன்னு சொல்ல வந்தேன். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஹலோ ஷின்சான், ஆமா நான் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் டோரா பேசுறேன். என்னது கதவு பேசுது? ஏமா நீ இரும்பு டோரா இல்ல மர டோரா? ஓ ஷின்சான், என் மேல உனக்கு இவ்ளோ பாசமா? உன் மேல எனக்கு இருக்க பாசத்தை வார்த்தையால சொல்ல முடியாது ஷிசு. ஓ நிஜமாவா? நம்பர்ல வேணா சொல்லலாம். 10க்கு 3. உனக்கு என்னாச்சு ஷின்சான்? நான் எப்படி இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்? அச்சோ எங்க அம்மா. உங்க அம்மாவை நான் ஏன் கூட கூட்டிட்டு போறேன் தம்பி. எங்க அம்மாவை கூட்டிட்டு போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு அம்மா வேணும். எப்படியும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பேசாம வீட்டுக்கு போய் தூங்குவோம், சரியாயிடும். பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விளக்கு என்ன இருக்கான்னு கேட்டாங்க. அப்படியா? 10 நாளா வீட்லயே தான் கிடக்குறேன்னு சொல்ல வேண்டியதானே? ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்க. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வைக்கணுங்கிறது தான் என்னுடைய பல நாள் கனவு.